ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் கோதுமை மாவு வச்சு புட்டு தாங்க செய்ய போகிறோம். சூப்பரான சுவையில் நல்லா ஆரோக்கியமான ஒரு புட்டு தாங்க இப்போ நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து எடுத்து வச்சுக்கிறோங்க. அதை நம்ம ஒரு வானலியில் சேர்த்துக்கலாங்க. இதை நீங்கள் டிஃபனாகவும் செஞ்சு யூஸ் பண்ணலாங்க, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் வச்சுக்கலாங்க, இல்லை லஞ்ச் பாக்ஸு கூட கொடுத்து அனுப்பலாங்க. எப்படி வேணால் செய்யலாங்க. இது ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதுங்க. பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே கொடுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா சாஃப்டாக இருக்குங்க. வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு வானலி வச்சுட்டு அந்த மாவு வந்து மிதமான தீயிலே வந்து கருகாமல் நம்ம நல்லா கமகமன்னு மணம் வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க. ஒரு 4-5 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான தீயிலே தாங்க வச்சு வறுக்கணும், இல்லைன்னா செவந்து போயிருங்க மாவு. அடியில் வந்து தீ அதிகமாக வச்சிங்கன்னா மாவு வந்து கருகின மாதிரி செவந்து போயிருங்க, டேஸ்ட்டு வராதுங்க. அப்போ கருகின வாடை வந்து வருங்க. அதனால் இது போல் நல்லா மிதமான தீயிலே வச்சு நல்லா சூடாகி அந்த மணம் வந்து நமக்கு கமகமன்னு வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை வறுத்துக்கணுங்க. ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் வறுத்துட்டேங்க. நல்லா சூடாயிடுச்சுங்க. நல்லா கமகமன்னு எனக்கு மணம் வருதுங்க. பாருங்கள், ஒரு நிமிஷம் நீங்கள் கிளறாமல் விட்டிங்கன்னா அந்த பகுதியில் வந்து மாவு இது போல் செவந்து வந்துடுங்க. நல்லா சூடாயிடுச்சுன்னா மாவு இது போல் தான் செவந்து வருங்க. இன்னும் ஒரு நிமிஷம் வந்து நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இது கைவிடாமல் இது போல் வறுத்துட்டே இருக்கணுங்க. நம்ம வறுக்காமல் இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க, புட்டு வலுவலுன்னு இருக்குங்க. நல்லா வறுத்தோம்னா தான் புட்டு வந்து நல்லா வருங்க நம்மளுக்கு. பாருங்கள், மிதமான தீயிலேயே மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நம்ம இது போல் வறுத்தோம்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கமகமன்னு மணமாக எல்லாம் ஒன்று சொன்னார் போல் மாவு வந்து ஒரு பொன் கலர் வந்து கிடைக்குங்க. கலர் சேஞ்ச் ஆகி இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை இறக்கலாங்க. இறக்கிட்டு திருப்பி ஒரு நிமிஷத்துக்கு இது போல் கறந்து விடுங்க. ஏன்னா பாத்திரத்தில் வந்து சூடு இருக்குங்க, இல்லைன்னா வேறு பாத்திரத்திலோட நீங்கள் தட்டிக்கங்க அந்த மாவை. இந்த மாவு வந்து வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் நல்லா ஆறட்டுங்க. இந்த புட்டு நம்ம இனிப்பு காரம் ரெண்டுமே செய்யலாங்க. ஆனாலும் சுவைக்கு வந்து நம்ம கொஞ்சம் லைட்டாக உப்பு இருக்கிறது போல் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கணுங்க. ஸ்வீட் போட்டாலும் நம்மளுக்கு எடுத்து காட்டுங்க அது. அதனால் கொஞ்சமாக வந்து நம்ம இது கூட உப்பு கலந்து நல்லா எல்லா இடத்துலையும் படும்படி கலந்து விட்டுலாங்க. ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம கொதிக்க விட்டுலாங்க. இப்போது மாவு வந்து நல்லா நம்மளுக்கு சூடாறிடுச்சுங்க. லேசான வெதுவெதுப்பு தாங்க இருக்குது மாவில். இப்போ இது கூட நம்ம நல்லா தேங்காய் வந்து மாவு எந்த அளவுக்கு எடுத்துமோ அந்த அளவுக்கு கூட தேங்காய் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் அவ்வளோ சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வந்து ஒரு மூடி, பெரிய மூடி, ஒரு மூடி தேங்காய் வந்து எடுத்துருக்குறேங்க. அது இது கூட கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா பாருங்கள், இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தொளித்து நம்ம கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி தொளித்து நம்ம கலந்து விட்டுக்கணுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தாங்க திரும்ப தண்ணி தொளிக்கணும். ஒன்றா தொளிச்சிங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தி மாவு மாதிரி ஆயிருங்க. பாருங்கள், அந்த தொளிச்சு தண்ணி எல்லா பகுதியிலையுமே உருண்டை இல்லாமல் எல்லா பகுதியில் பரவும்படி இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் திரும்ப நம்ம வந்து இன்னுமே நம்மளுக்கு ரொம்ப உதிரியாக இருக்குதுங்க. அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து தண்ணி தொளிச்சுக்கலாங்க. இது தண்ணி வந்து நம்ம அளவு சொல்ல முடியாதுங்க. ஒவ்வொரு மாவு ஒவ்வொரு மாதிரி வந்து தண்ணி இழுக்குங்க. அதனால் நீங்கள் பார்த்து தான் இது பார்த்து தான் நீங்கள் வந்து தொளிச்சுக்கணுங்க. பாருங்கள், இது போல் நல்லா எல்லா பகுதியிலும் இந்த தொளிச்ச தண்ணி வந்து படும்படி நல்லா பிரட்டி விடணுங்க. இது போல் அந்த கட்டிகளாக இருக்கிறத அப்படியே விட்டுட்டா அந்த இடத்துல வந்து குளகுளன்னு இருக்குங்க. ட்ரையாக இருக்கிற இடத்துல வந்து ட்ரையாக இருக்குங்க. அதனால் எல்லா பகுதியிலும் இது போல் நீங்கள் பிசைஞ்சுட்டு அதை ஊற்றி விடணுங்க. அப்போ ஈவனாக எல்லா பகுதிக்கும் அந்த தண்ணி வந்து பரவிக்குங்க. உங்களுக்கு மாவு கரெக்டான பதத்துக்கு கிடைக்குங்க. பாருங்கள், திருப்பி நான் 2 கை வந்து தண்ணி வந்து தொளிச்சிட்டேங்க. அப்போவும் மாவு வந்து நம்மளுக்கு நல்லா பிசைஞ்சுட்டோம்னாடி இது போல் ட்ரையாக தான் இருக்குது. பாருங்கள், மாவு கரெக்டான பதத்தில் நம்ம வறுத்துட்டோம்னா இப்படி கையில் இருக்கிறத நம்ம தட்டி விட்டால் கூட உதுந்துருங்க. பாருங்கள், கையில் ஒட்டாமல் இது போல் தட்டினோம்னா நம்ம உதுந்துருங்க இந்த மாவு. இப்போ இன்னுமே கொஞ்சம் நம்ம வந்து இதில் தண்ணி வந்து தெளிச்சுக்கலாங்க.
நல்லா பிசைஞ்சு விட விட இந்த மாவு வந்து ஊறிட்டு அதுக்கப்புறமா தண்ணி வந்து உள்ளே இழுத்துக்குங்க. பாருங்கள், இது போல் தொளிச்சு விட்டுட்டு இது திருப்பியுமே நான் வந்து பிசைஞ்சு விட்டுக்கிறேங்க. இதை பாருங்கள், அந்த தண்ணியுமே நம்மளுக்கு நல்லா இஞ்சிட்டு இது போல் உதிரி உதிரியாக மாவு இருக்குதுங்க. இதை வந்து நீங்கள் நல்லா இப்படி எடுத்து பிடிச்சிங்கன்னா பாருங்கள், நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு பாருங்கள். இதை நல்லா மறுபடியும் நல்லா ஊற்றிங்கன்னா நல்லா உதிர்ந்துருங்க. ரொம்ப களி போல் இல்லாமல் இந்த பதத்துக்கு வந்து மாவை தொட்டிங்கனாலே நல்லா சாஃப்டாக தெரியுங்க. சரியான முறையில் தண்ணி இல்லைன்னா மாவு வந்து வெறுன்னு தெரியுங்க கையில். ஆனால் இந்த மாவு தொட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கிறது போல் இருக்குங்க. இந்த பக்குவத்துக்கு வந்து மாவு வந்து நம்ம பெசரி விட்டுக்கணுங்க உதிரி புட்டுக்கு. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்குங்க நம்மளுக்கு. பாருங்கள், நல்லா தண்ணி கொதித்ததும் நம்ம இட்லி தட்டில் துணியை சேர்த்திட்டு நம்ம வந்து இது போல் உள்ளே வச்சுட்டு இது மேலே வந்து அந்த மாவு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இது போல் இட்லி ஊற்றுறக்கு நம்ம எப்படி துணி போடுவோமோ, நீங்கள் துணி போடாத பாத்திரமாக இருந்துச்சுன்னா எண்ணெய் தேய்ச்சிட்டு வச்சுக்கலாங்க. பாருங்கள், இப்போ இந்த மாவு அள்ளி நம்ம அப்படியே எல்லா தட்டுலேயும் எல்லா பகுதியிலையுமே வர்றது போல் நம்ம இது போல் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த வறுக்கிற பக்குவம் நம்மளுக்கு மாவு பிசைகிற பக்குவம் மட்டும் தெரிஞ்சிட்டா போதுங்க. நீங்கள் அடிக்கடி இதை செஞ்சு சாப்பிடுவீங்க. ஒரே மாதிரி சப்பாத்தி, பூரி, தோசை இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக இது போல் வந்து செஞ்சு கொடுங்க. நல்ல ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்குங்க, டிஃபனாகவும் இருக்குங்க. வீட்டில் பெரியவங்க சின்னவங்க எல்லாமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் எல்லா மாவையுமே நம்ம இப்படி சேர்த்துக்கிட்டு எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈவனாக பரப்பி விட்டுறலாங்க. இது மேலே நம்ம இன்னொரு இட்லி துணி வச்சு இது போல் மூடிடலாங்க. ஆவி தண்ணி நம்மளுக்கு விழுந்தாலும் குளக்குளன்னு ஆகாமல் இந்த துணி வந்து அந்த தண்ணி வந்து இஞ்சிக்கிங்க. இது போல் நம்ம மூடி வச்சிடலாங்க. மூடி வச்சுட்டு நம்ம இட்லி வேகிறது போலையே ஒரு 7-8 நிமிஷத்துக்கு பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஒரு 8 நிமிஷம் இருந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக நம்மளுக்கு புட்டு வந்து வெந்து வந்திருக்குங்க. இப்போ எடுத்து நீங்கள் கையில் இது போல் உருட்டினீங்கன்னா பாருங்கள், சூப்பராக நல்லா சாப்பிட்டா நம்மளுக்கு கையில் ஒட்டாமல் இது போல் உருண்டு வருங்க. பாருங்கள், இது போல் உருட்டினீங்கன்னா நல்லா உருட்டுறதுக்கு வந்து வருங்க. வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. இப்போது வெந்தது இறக்கி வச்சுட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வானொலி வச்சுக்கலாங்க. வானொலி வச்சுட்டு இப்போ கார புட்டு எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ வானொலி சூடானதும் நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேங்க. போய் எண்ணெய் காஞ்சது கொஞ்சமாக நம்ம கடுகு சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சமாக உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாங்க. பச்சைக்கடலை பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு வாயில் கடிப்படுறப்ப வந்து நல்லா இருக்குங்க, மொறு மொறுன்னு. நல்லா மூணுமே பொரிஞ்சு வந்ததும் வெட்டி வச்சுக்கிற பச்சை மிளகாய் வந்து 2 பச்சை மிளகாய் வந்து வெட்டி வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு பல்லாரி வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. நம்ம சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்து வெங்காயம் வதங்கி வரட்டுங்க. இப்போ வெங்காயம் நம்மளுக்கு நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சுங்க. இப்போது இந்த இட்லி பாத்திரத்தில் இருக்கிற எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து பாருங்கள் நம்மளுக்கு துணியில் ஒட்டாமல் வருங்க. எடுத்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ காரத்துக்கு வந்து நம்மளுக்கு உப்பு பத்தாதுங்க. நம்ம லைட்டாக தான் உப்பு போட்டுக்கிறோங்க. அதனால் கொஞ்சமாக லைட்டாக உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. தீயை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து சூடுபடுத்த வேண்டாங்க, ட்ரை ஆயிரும். அந்த சாஃப்ட்னஸ் வந்து போயிருங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா இது போல் நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. இது எல்லாம் கலந்து வரும்படி ஒரு 2 நிமிஷம் நம்ம கலந்து விட்டால் போதுங்க. அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டு நம்ம மல்லி இலை தூவி பரிமாறிக்கலாங்க. சூப்பராக நம்மளுக்கு கார கோதுமை புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இனிப்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க.
பாருங்கள், இனிப்புக்கு நம்ம எடுத்துகிட்டு கூட வந்து நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ இனிப்புக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கூடவே ஒரு ஏலக்காய் ஒன்று தட்டி நம்ம அதை வந்து சேர்த்துக்கலாங்க. ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு நம்மளுக்கு சுவைக்கு வந்து நெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டோன்னா நல்லா கமகமான வாசமாக இருக்குங்க. நெய் வந்து சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்ட அதில் நட்ஸு கூட சேர்த்துக்கலாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸும் நட்ஸு கூட சேர்த்துக்கலாங்க. குழந்தைகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குங்க. இது போல் நல்லா எல்லா இடத்துலையும் அந்த இனிப்பு கலந்து வரும்படி நம்ம கலந்து விட்டுக்கலாங்க. பாருங்கள், இது போல் கலந்துட்டு நம்ம தேங்காய் துருவல் வந்து மேலே தூவி குழந்தைகளுக்கு பரிமாறிக்கலாங்க. இப்போ சூப்பரான சுவையில் நம்ம அட்டை டயத்தில் ரெண்டு வகையான கோதுமை புட்டு வந்து ரெடி பண்ணியாச்சுங்க. 1 இனிப்பு, 2 காரம். இது ரெண்டுமே நீங்கள் 2 குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்குங்க. 1 மட்டும் செய்யறதுக்கு ஒரே டைமில் 2 டிஃபன் வந்து இது போல் ஸ்நாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாங்க, டிஃபனாகவும் யூஸ் பண்ணலாங்க, லஞ்சுக்கு கூட யூஸ் பண்ணலாங்க. நம்ம எந்த டயத்தில் வேணாலும் இது சாப்பிட்லாங்க. பாருங்கள், இது போலயே செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க. நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க.